படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஜெயில் ப்ளூ பிரிண்ட் மேல பேஷன்ஸ் ஆஃப் ய சைன்ட்னு டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் ஒரு கடல் கரையில உட்கார்ந்து அந்த கடலோட அழகை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசான அம்மா அலையில நின்னுட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி ஹீரோயினை பார்த்து எந்திரிச்சு வா, அலையில விளையாடலாங்கிற மாதிரி கையை காமிச்சு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் நான் வரமாட்டேங்கிற மாதிரி தலைய அசைக்கிறா. அந்த அம்மா உடனே அப்செட் ஆகி கடலுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்காங்க. அந்த அம்மா கடலுக்குள்ள இறங்கி சாக போறாங்கிறத ரியலைஸ் பண்ண ஹீரோயின் அவங்கள காப்பாத்துறதுக்காக எந்திரிச்சு ஓடுறா. அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. அப்பதான் இது வரைக்கும் அவ பார்த்த எல்லாமே வெறும் இல்லூஷன் தாங்கிறது ரியலைஸ் ஆகுது. 1000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவுல இருக்கிற ஒரு ஜெயில அவ கைதியா இருக்கா. அவளுக்கு அப்பப்ப அம்மாவோட இல்லூஷன் வர்றதுனால என்ன வெளியே விட்டுருங்கன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. அடுத்த சீன்ல ஒரு தனி ரூம்ல அவளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவளோட கால் அந்த ரூம்ல இருக்கிற செவுத்தோட சேர்த்து ஒரு செயின்ல கட்டி வச்சிருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே மதியம் 2:30 மணி ஆகுது. ஆனாலும் அந்த ஜெயிலுக்குள்ள எல்லா இடமுமே இருட்டா இருக்குது. அந்த டாக்டர் அவளோட கேஸ் ஹிஸ்டரிய பாத்துக்கிட்டே அவகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் பாடி கார்டா வேலை பார்க்கும் போது அவளோட ஓனரோட ஒய்ஃப் குழந்தைன்னு மொத்தம் 3 பேரை கொண்டுட்டு தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கான்னு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்குது. அவங்க பேசிட்டே இருக்கும் போதே அந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் விட்டு விட்டு அரைகுறையா எரிஞ்சிட்டு இருக்கிறத ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா. டாக்டர் அவகிட்ட நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு 2 ஆஃபர் தரேன். ஒன்னு நீ சாகலாம் அல்லது சாகுற வரைக்கும் இந்த ஜெயிலே இருக்கலாம். அடுத்த மாசம் மறுபடியும் உனக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்கும். அப்போ நீ உன்னோட பதில சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு ஒரு காக்கா அந்த ரூமோட ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து மயங்கி விழுந்துருது. 2 பேருமே அதை பார்த்து பயந்து போறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு அது கிட்ட போய் அதுக்கு என்னாச்சுன்னு பாக்குறா. சின்ன சின்ன காக்கா குருவி மேல கூட இவ்வளவு பாசமா இருக்கிற இந்த பொண்ணு எப்படி 3 கொலைய பண்ணிருக்க முடியும்னு அந்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவன் 3 பேரை கொன்னு இருக்கானா அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் கண்டிப்பா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. ஜன்னல் கண்ணாடி உடைஞ்ச சத்தத்தை கேட்டு ஹீரோயின் தான் ஏதோ கலாட்டா பண்ணிருக்கான்னு நினைச்சு வெளியேந்து ஒரு மொட்டை போலீஸும் ஒரு வயசான போலீஸும் வேகமா துப்பாக்கியோட உள்ள வராங்க. அவங்க கிட்ட அந்த டாக்டர் அவளை ஒன்னும் பண்ணிடாதீங்க, அந்த பறவைக்கு ஹெல்ப் தான் பண்றாருன்னு சொல்றாரு. அப்போதான் அவங்க அந்த காக்காவை கவனிக்கிறாங்க. அதுக்கு என்னாச்சுன்னு அந்த போலீஸ் அதுகிட்ட போய் தொட்டு பார்க்க ட்ரை பண்றாரு. அது சடனா அவரோட கையிலேயே கொத்திடுது. உடனே அந்த மொட்டை போலீஸ் கடுப்பாகி அதோட மண்டையிலேயே ஒரே மிதியா மிதிச்சு நசுக்கி அதை சாகடிச்சு அலேக்கா அதை தூக்கிட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறான். அதுக்கப்புறம் டாக்டர் அவளோட செல்லுக்கு திரும்ப கூட்டிட்டு போக சொல்றாரு. அந்த 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய கைதிங்க இருக்காங்க. எல்லாருமே செம்ம சத்தமா மியூசிக் வச்சு பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மொட்டை போலீஸ்க்கு பயங்கரமா காண்டாகுது. அவளோட செல்லு வந்ததும் அவளோட கை விலங்க கழட்டி விடுறான். மொட்டை போலீஸ்க்கு அவளை கண்டாலே கடுப்பாகுது. அவளை தெரியாத மாதிரி கீழே தள்ளி விட்டுறான். அப்ப அந்த வயசான போலீஸ் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி அவனை திட்டி அனுப்புறாரு. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கும் அந்த ரூம்ல இருக்கிற இன்னொரு கைதிக்கும் நடுவுல ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. வெளியில இருக்கிற மத்த கைதிங்க எல்லாரும் பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இன்னொரு பொண்ணு கையில சின்னதா ஒரு கத்தி மாதிரி ஒன்னு எடுத்து ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல ஹீரோயினோட கால்ல கீறல் விழுந்து காயமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பி அந்த பொண்ணை ஒரு துணியை வச்சு முகத்தை மூடி கழுத்து நெரிச்சிட்டு இருக்கா. வெளியே இருக்கிறவங்க கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சத்தத்தை கேட்டு மொட்டை போலீஸும் வயசான போலீஸும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வயசான போலீஸ் அந்த மொட்டை போலீஸ்க்கு டோஸ் விட்டுட்டு ஹீரோயினை ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க விதவிதமான நிறைய பேஷண்ட்ஸ் படுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு குளிர்ல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு வாமிட் பண்றா. ஒரு பொண்ணு வலியில துடிச்சிட்டு இருக்கா. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு லேடி டாக்டர் சாவகாசமா பர்கர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வயசான போலீஸ் அவளோட கால்ல அடிபட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு லேடி டாக்டர் கூப்பிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறவ தானே, திரும்ப கூட்டிட்டு போங்கன்னு அலட்சியமா பதில் சொல்றாங்க. வயசான போலீஸ் கடுப்பாகி வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஒரு பெட்டை காமிச்சு அதுல படுக்க வச்சு அவளை கட்டி போடுங்க, அப்பதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவரும் அவளை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு கை காலெல்லாம் கட்டிலோட சேர்த்து கட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு மெடிக்கல் கிட்ட கையோட எடுத்துட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னோட ஏரியா, சோ நீங்க வெளியே போகலான்னு அந்த வயசான போலீஸ் கிட்ட சொன்னதும் அவர் வெளியே கிளம்புறாரு. போகும்போது அங்க இருக்கிற வென்டிலேஷன்ல சரியா காத்து வரலையேன்னு பாக்குறாரு. அப்போ அந்த வென்டிலேஷன்ல இருந்து பெரிய பெரிய வண்டுங்க உள்ள வந்து விழுகுது. அதுல ஒரு வண்டை நசுக்கிட்டு அந்த சோல்ஜர்ஸ் அங்கேருந்து வெளியே போறாரு. அந்த லேடி டாக்டர் பெயின் கில்லரை ஃபுல்லா டபுள் ரேட்டுக்கு வெளியே வித்துட்டு ஹீரோயினுக்கு பெயின் கில்லர் எதுவுமே கொடுக்காம சும்மாவே தையல் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ 2 போலீஸ் ஒரு ஆம்பளை கைதி அங்க கூட்டிட்டு வந்து ஒரு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. லேடி டாக்டர் அதை பார்த்து கோவப்பட்டுட்டு இது லேடிஸ் பிளாக், இங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்ல ஒருத்தர் இவன் நம்ம வார்டனோட பேஷண்ட், ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது லேப்ல இருந்து பாதியிலே தப்பிச்சு போயிட்டான். ஆனா கொஞ்சம் தூரம் போனதும் ரொம்ப வீக் ஆயிட்டான். நம்ம போலீஸ் தான் கண்டுபிடிச்சு இவனை அங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு
பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வார்டனோட பேஷண்ட்னு சொன்னதும் கொஞ்சம் அதிர்ச்சியோட குத்துன தையல் ஊசி அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு முதல்ல அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான். எமர்ஜென்சிக்கு அவனுக்கு ஒரு ஊசி போட்டு விடுறாங்க. ஆனாலும் அவன் ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருக்கான். அதே நேரம் ஹீரோயினோட ரூம்மேட்ட மொட்டை போலீஸ் அங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்றான். அப்போ ஃபாதர் அங்க வராரு. அவர்கிட்ட அந்த லேடி டாக்டர், இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் போல இருக்கு, எங்க மருந்தால இவனை காப்பாத்த முடியல, உங்க வேண்டுதலால இவனை காப்பாத்த முடியுதான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த ஃபாதர் அவன் கையை பிடிச்சி அவனுக்காக பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனோட துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போயிடுது. அந்த கேப்ல சைக்காலஜிக்கல் டாக்டர் அங்க வந்து ஹீரோயினுக்கு தையல் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஜெயில இருக்கிற எல்லா லைட்டுமே விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. கீழே விழுந்த பெரிய பெரிய வண்டுங்க எல்லாமே ஒரு பேஷண்டோட முகத்துல உட்கார்ந்து இருக்குதுங்க. வழக்கமா வர்ற அதே கடல்கரை கனவு வந்து ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. அப்போ செத்து போன அந்த பேஷண்ட் திடீர்னு எந்திரிச்சு ஸ்கிரீனை விளக்கிட்டு நான் கேன்சர்ல இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பெட்ல விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டாக்டரும் நர்ஸும் அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சேன், இவன் எப்படி மறுபடியும் உயிரோட இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு லேடி டாக்டர் ரொம்பவே குழம்பி போறாங்க. அவன் மறுபடியும் மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்டுல எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முகத்துக்கு நேரா இருக்கிற லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால டிஸ்டர்ப் ஆகி ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. அப்போ அந்த செத்து போன பேஷண்ட் ஒரு ஜாம்பியா மாதிரி ஹீரோயினோட ரூம்மேட் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்குது. ஹீரோயினுக்கு பயங்கர பீதி ஆகுது. அப்போ சிசிடிவி கேமரா வழியா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வயசான போலீஸ் சத்தமே இல்லாம வந்து ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. அந்த ஜாம்பி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற அந்த கேப்ல சத்தமே இல்லாம அந்த பெட்டை அங்கிருந்து தள்ளிட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்றாரு. பொறுமையா பெட்டை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஜாம்பி இதை கவனிக்காம சாவகாசமா ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பேஷண்ட் துடிக்க ஆரம்பிச்சதும் அந்த சத்தத்துல டிஸ்டர்ப் ஆகி இவங்களை பார்த்துடுது. எந்திரிச்சு ஓடி வருது. வயசான போலீஸ் வேக வேகமா ஹீரோயினை இழுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஜஸ்ட் மிஸ்ல அந்த ரூம் டோரை லாக் பண்ணி விட்டுறாரு. செவுத்துல இருக்கிற டேஞ்சர் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினோட கட்டை அவுத்து விடுறாரு. அப்போ திடீர்னு அந்த ஜாம்பி கதவை திறந்துட்டு வெளியே வந்து அந்த வயசான போலீஸ் மேல விழுந்து அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஹீரோயின் அவரோட துப்பாக்கியை எடுத்து அதோட தலையிலே ஷூட் பண்ணி அதை கொன்னுடுறா. அவன் செத்து போனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருந்த லேடி டாக்டர் பொறுமையா வெளியே வந்து பார்க்கும்போது எல்லா பேஷண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கேருந்து வெளியே ஓடி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்போ தரையில கொட்டி கிடக்கிற ரத்தத்து மேல காலை வச்சு வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. அந்த கேப்ல அதுங்க எல்லாமே ஓடி வந்து அந்த டாக்டரை கடிச்சு கொதறதுங்க. கதவு மேல எல்லாம் ஒரே ரத்தமா தெரிக்குது. டேஞ்சர் அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டு எல்லா கைதிகளும் வெளியே வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் மத்த போலீஸும் அங்க வர்றாங்க. அங்க ஒரே இருட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. எல்லா கைதிகளையும் உள்ள போக சொல்றாங்க. ஆனா யாருமே அவங்க பேச்சை கேட்கிற மாதிரியே தெரியல. சைக்காலஜிக்கல் டாக்டர் வார்டனுக்கு போன் பண்ணி உங்க பேஷண்ட் இறந்து போயிட்டாரு, இங்க பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த வார்டன் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அலட்சியமா போனை கட் பண்ணி விட்டுறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லா கைதிகளையும் உள்ள போக சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குண்டு கைதி இறங்கி வர்றாங்க. அவங்க கிட்ட மரியாதையா எல்லாரையும் உள்ள போக சொல்லுங்க, இல்லாட்டி சுட்டு கொல்ல வேண்டியதா வரும்னு அந்த மொட்டை போலீஸ் ரொம்ப திமிரா பேசுறான். அப்போ திடீர்னு அந்த போலீஸ்ல ஒருத்தனே ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறான். ஆனா இருட்டுல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினும் அந்த போலீஸும் அதை நோட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிறாங்க. கம்ப்ளீட்டா ஜாம்பியா மாறி வேற பக்கமா போயிட்டு இருந்த அந்த போலீஸ இருட்டுல சரியா தெரியாம ஏதோ ஒரு கைதி தான் தப்பிச்சு போறதா நினைச்சு இன்னொரு போலீஸ் சுட்டு கொன்னுறான். அந்த ஷூட் பண்ண சவுண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடில இருந்து வித்தியாசமான சத்தம் வர்றதை கவனிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சில சோல்ஜர்ஸ சில ஜாம்பிய பிடிச்சி இழுத்துட்டு போய் அட்டாக் பண்ணுதுங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் சோல்ஜரும் வெளியே வந்து கையில ஒரு துப்பாக்கியும் டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணி ஒரு பக்கமா போறாங்க. அதே நேரம் கைதிங்க எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த வயசான போலீஸ் ஒரு கேட்டை திறந்து விடுறாரு. அது வழியா ஒரு குண்டு லேடியும் இன்னும் சில கைதிகளும் ஒரு சில போலீஸ்களும் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த ஜெயிலோட கிச்சனுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ தப்பிச்சு வந்த கைதிகள்ல ஒரு கைதியோட தலையில இருந்து இன்னொரு கைதி விக்க கழட்டி விடுறா. அப்பதான் தெரியுது அது ஒரு ஆம்பளை கைதின்னு. மாறு வேஷத்துல இந்த லேடிஸ் வார்டுக்குள்ள வந்திருக்கான்னு. நீ எப்படி லேடிஸ் பிளாக்குள்ள வந்தன்னு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போதே அங்க இருந்த குக்கு ஜாம்பியா மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். உடனே அந்த குண்டு லேடி அங்க பன்னிங்களை வெட்ட வச்சு அந்த கோடாலியை எடுத்து அந்த குக்கோட தலையை வெட்டி வீசுறா. அவனோட தலை தனியா கீழே தெரிச்சு விழுகுது. உடனே அந்த மொட்டை போலீஸ் நீ எதுக்கு கோடாலிய கையில எடுத்த, இங்க நான் தான் போலீஸ், நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்றான். அதுக்கு அவ இப்போ இங்க இருக்கிற நிலைமையில இங்க எல்லாருமே ஒண்ணுதான், யாருமே யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அப்போ ஒரு கைதி கோவமா பேசிக்கிட்டே பின்னாடி நடந்து
நடந்து போறா. திடீர்னு அவளுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி வந்து அவளை அட்டாக் பண்ணுது. அதை பார்த்து எல்லாருமே பதறி போறாங்க. பட் ஹீரோயின் பதறாம நிதானமா எய்ம் பண்ணி அந்த ஜாம்பியை சுட்டு கொன்னுறா. நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சிசிடிவி வழியா பார்த்துட்டு இருந்த வார்டன் அவங்க ரூம்ல உட்கார்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே கிச்சன்ல இருந்து வார்டன் ரூமுக்கு வந்து கதவை சாத்திக்கிறாங்க. வார்டன் உடனே கடுப்பாகி அந்த மொட்டை போலீஸ் கிட்ட அவங்க எல்லாரையுமே சுட்டு தள்ள சொல்றாங்க. அதுக்கு அந்த குண்டு லேடி, இப்போ உங்க அதிகாரம் செல்லாது, இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுறதை விட நீங்க இங்கேருந்து வெளியே உயிரோட போகணும்னா உங்களுக்கு தான் எங்களோட உதவி அதிகம் தேவைன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஜாம்பி வந்து கதவை தட்டுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வார்டன் அது கிட்டக்க போறாங்க. கண்ணாடி வழியா வார்டனை பார்த்துட்டு அந்த ஜாம்பி பொறுமையா பின்னாடி நகர்ந்து போயிடுது. அதே நேரம் ஹீரோயின் அவங்க எல்லாரோட மெடிக்கல் ஃபைல்ஸும் டேபிள் மேல இருக்கிறத கவனிக்கிறா. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே வார்டன் மேல டவுட் வருது. வார்டன் அந்த கைதிகளை பணையமா வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறா. இப்போ இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் அவங்களோட அந்த ஆராய்ச்சி தான் காரணங்கிறதையும் புரிஞ்சுக்கிறா. அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் அவரோட ரூம்ல ஒரு டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத சிசிடிவி கேமரா மூலியமா ஹீரோயின் பாத்துறா. இன்னொரு பக்கம் அந்த கைதிகள்ல சுருட்ட முடி இருக்கிற ஒரு பொண்ணு பயம் அதிகமாகி திடீர்னு உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. குண்டு லேடி அவளை ரிலாக்ஸ் பண்ணி விடுறா. அந்த ரூம்ல ஒரு போட்டோ ஒன்னு இருக்குது. அதான் அந்த ஆம்பளை கைதி கையில எடுத்து பார்த்து கிண்டல் பண்றான். உடனே அந்த வார்டனுக்கு கோவம் வந்து அந்த போட்டோவை அவங்க கிட்ட இருந்து புடுங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ திடீர்னு அங்க ஃபியூஸ் போய் பவர் கட் ஆயிடுது. அதுக்கான மெயின் பாக்ஸ் லாண்ட்ரி ரூம்ல இருக்குது. அதுவும் சைக்காலஜிக்கல் டாக்டர் ரூமுக்கு பக்கத்துல தான் இருக்குது. அங்க போய் அதை சரி பண்ணிட்டு அந்த டாக்டரையும் கூட்டிட்டு வந்துடலாம்னு டிசைட் பண்றாங்க. அவரை கூட்டிக்கிட்டு பியூஸை சரி பண்றதுக்காக ஹீரோயின் மட்டும் தனியா ஒரு டார்ச்சையும் துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு ஒரு படிக்கட்டு வழியா இறங்கி போறா. அங்க ஒரு ஜாம்பி வழியிலேயே செத்து கிடக்குது. அதை கிராஸ் பண்ணி அந்த லாண்ட்ரி ரூமுக்குள்ள போறா. டார்ச் அடிச்சு தேடி பாக்குறா. அந்த ரூமுக்குள்ள ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்குது. அது கிட்ட போய் அதை ஆன் பண்ணி விட்டதும் சடனா அந்த ரூம்ல டியூப்லைட் எரிய ஆரம்பிக்குது. அவ பக்கத்திலேயே 4-5 ஜாம்பிங்க அந்த டியூப்லைட்டையே வெறிக்க பார்த்துக்கிட்டே நிக்குதுங்க. ஹீரோயின் பயந்து போய் தடுமாறி சாஞ்சி உட்கார்ந்து அதை பாக்குறா. அந்த லைட் பிளிங்க் ஆகும்போது மட்டும் அதுங்க லைட்டா டிஸ்டர்ப் ஆகுது. மத்தபடி அதுங்க லைட்டையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அவ பொறுமையா துப்பாக்கிய கையில எடுத்துக்கிறா. ஹீரோயின் லேசா அதுங்க பக்கத்துல போய் ஒரு ஜாம்பி முகத்துக்கு நேரா அந்த டியூப்லைட் வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி கைய குறுக்க காமிக்கிறா. அது சடனா ஹீரோயினை திரும்பி பாக்குது. அரண்டு போய் ஹீரோயின் கையை எடுத்ததும் அது மறுபடியும் அந்த லைட்டையே பார்க்க ஆரம்பிச்சிருது. அவ நைஸா பின்னாடியே நகர்ந்து போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. சைக்காலஜிக்கல் டாக்டர் அவரோட டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்காக அடிக்கடி டேப்லெட் போட்டுக்கிறாரு. ஹீரோயின் அவரோட ரூமுக்கு போய் அவரை கூட்டிட்டு வெளியே வரா. அப்போ வழியில ஒரு ஜாம்பியை பார்த்துட்டு 2 பேருமே மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. அது தரையில படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்குது. அந்த கேப்ல அது பாக்குறதுக்குள்ள 2 பேரும் 1 by 1 அதை கிராஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நடந்து போகும்போது டாக்டர் எது மேலேயோ இடிச்சு கால் தடுமாறி கீழே விழுக்கிறாரு. என்னன்னு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க 2 அதிகாரிங்க ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்து போய் கிடக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்து டாக்டர் ரொம்ப பயந்து போய் இங்க என்னதான் நடக்குதுன்னு கேக்குறாரு. நீங்க ஒரு டாக்டர் ஆச்சே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேக்குறா. அதுக்கு அவரு, நான் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் தான், லேப்ல நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஹீரோயின் செத்து போன அதிகாரிங்க கையில இருக்கிற துப்பாக்கியை எடுத்து ஒன்னு அவ வச்சுக்கிட்டு இன்னொன்னு டாக்டர் கையில கொடுக்கறா. 2 பேரும் சேஃபா வார்டன் ரூமுக்கு வந்து சேர்றாங்க. பயத்துல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கிற சுருட்ட முடி கைதிக்கு டாக்டர் ஒரு டேப்லெட்டை கொடுத்து போட்டுக்க சொல்றாரு. அதே நேரம் வயசான போலீஸ் கொஞ்சமா டயர்ட் ஆகுறாரு. ஹீரோயின், ரொம்ப நேரம் நம்ம இங்க இருக்க முடியாது, இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும்னு சொல்றா. இந்த தீவு முழுக்க ஜாம்பியா இருக்கும்போது இங்கேருந்து எங்க தப்பிச்சு போக முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே வயசான போலீஸ் கிட்ட ஜாம்பியா மாறதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. மொட்டை போலீஸ் அவரை சூட் பண்ணிடலான்னு துப்பாக்கியை எடுத்ததும் ஹீரோயின் அவரை தடுத்து நிறுத்தி, என்னோட உயிரை காப்பாத்தினவரு, அதோட மத்தவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற நல்ல போலீஸ், அவரை தயவு செஞ்சு சுட வேண்டாம்னு சொன்னதும் அவரை கட்டி போட்டுறாங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட அவரை காப்பாற்ற சொல்லி மிரட்டுறா. டாக்டர் துப்பாக்கியை ஹீரோயின் கையில கொடுத்து, என்ன கொல்றதுனா கூட கொன்னுக்கோ, ஆனா இதுக்கு மருந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்மள எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்கோன்னு உறுதியா தெரியலன்னு சொல்றாரு. ரத்தம் எச்சில்னு எது மூலியமா வேணாலும் இது பரவும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அந்த வயசான போலீஸ் ஒரு முழு ஜாம்பியா மாதிரி கத்துறாரு. வேற வழியே இல்லாம ஹீரோயின் அழுதுகிட்டே அவரை சுட்டு கொன்னுறா. அங்க இருக்கிற அத்தனை பேருமே அவரை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சிசிடிவி கேமரா வழியா சில பேர் மெயின் கேட்டுக்கு வெளியேந்து கதவை தட்டிட்டே இருக்கிறத பாக்குறாங்க. வெளியே சில பேர் உயிரோட இருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாத்தணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு, அவங்கள காப்பாத்த போய் நம்ம மாட்டிக்க கூடாது, அவங்கள அப்படியே காப்பாத்தாம விட்டுலான்னு சொல்றா. ஆனா வார்டன், என்னோட அக்கா வெளியே தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குண்டு கைதியோட பொண்ணு கூட வெளியில தான் இருக்காங்கன்னு அவளும் சொல்றா. யார் அந்த மெயின் கேட்டை திறக்க போறதுன்னு சொல்லி ஒரு குழப்பம் வருது. அப்போ
வார்டன் என்னோட அக்காவுக்காக நான் போறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அதே மாதிரி அந்த குண்டு கைதி என்னோட பொண்ணுக்காக நானும் வரேன்னு கிளம்புறா. ஹீரோயின் அப்பாவி மக்களை காப்பாத்துறதுக்காக நானும் வரேன்னு சொல்லி கிளம்புறா. கூடவே டாக்டரும் போறாரு. மத்தவங்க எல்லாம் வெளியே போனா நம்மளையும் அதுங்க கடிச்சிரும்னு சொல்லி உயிருக்கு பயந்து அந்த ரூம்குள்ளேயே இருக்காங்க. நிறைய கைதிங்க அங்கங்க செத்து கிடக்குறாங்க. அந்த இடமே ரத்த வெள்ளமா இருக்குது. அதை கிராஸ் பண்ணி 4 பேரும் போயிட்டே இருக்காங்க. லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியறத கவனிக்கிறாங்க. அங்க பவர் கட் ஆயிருச்சு. ஜெனரேட்டர் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. அதோட சுவிட்ச் கூட ஜெயிலுக்கு வெளியே தான் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கேக்குறா. ஜெயிலுக்குள்ள கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வச்சிருந்த எலக்ட்ரிக் சேருக்கு தேவையான ஜெனரேட்டர் மட்டும் தான் ஃபுல் சார்ஜ்ல இருக்குதுன்னு வார்டன் சொல்றாங்க. ஒரு வழியா மெயின் கேட்டுக்கு வர்றாங்க. கதவை திறக்கிறது ரிஸ்க் தான். ஆனாலும் வார்டனோட அக்காவுக்காகவும் அந்த குண்டு கைதியோட பொண்ணு அந்த கூட்டத்துல இருக்க சான்ஸ் இருக்குங்கிறதுனால திறந்து பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. வார்டன் அந்த கேட்டோட லாக்க திறந்து விடுறா. ஹீரோயின் துப்பாக்கியோட ரெடியா இருக்கா. கேட்டை திறக்கிறாங்க. கட் பண்ணா சிசிடிவில நிறைய ஜாம்பிஸுங்க உள்ளுக்குள்ள ஓடி வர்ற மாதிரி தெரியுது. வார்டன் ரூம்ல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அங்க வெளியே போன 4 பேரும் வெளியேந்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும் உயிரோட காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வார்டன் அந்த பொண்ணு கிட்ட என்னோட அக்காவை வெளியே எங்கேயாவது பாத்தியான்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி ரொம்ப பயந்து போய் பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. நான் யாரையுமே பாக்கலன்னு சொல்லிட்டு ஓரமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறா. கைதிங்கள்ல ஒரு பொண்ணு புதுசா வந்தா அந்த பொண்ணு கிட்ட போய் தேவையில்லாம வம்புழுக்கிறா. உடனே அந்த குண்டு கைதி அவளை வார்ன் பண்ணி விடுறா. ரொம்ப நேரம் இந்த ரூம்குள்ளேயே இருக்க முடியாது. சோ வேற ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போய் ஆகணும். அதோட மெயின்லேண்டுக்கு கால் கனெக்ட் ஆகல. அது கனெக்ட் ஆனாதான் அவங்களோட ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இங்கேயே எப்படியாவது பத்திரமா இருக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ புது பொண்ணு ஒரு ரூம்ல உட்கார்ந்து அந்த ரூம்ல தலையாணி கடியில இருக்கிற பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. மொட்டை போலீஸும் ஒரு ஒயிட் கைதியும் சேர்ந்து தப்பிக்கிறத பத்தி பிளான் பண்றாங்க. அதே நேரம் ஹீரோயினும் டாக்டரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த புது பொண்ணு அந்த ரூம்ல ஒரு ரேடியோ இருக்கிறத கவனிக்கிறா. அதை ஆன் பண்ணி சவுண்ட் அதிகமாக்கிறா. அதுல ஒரு நல்ல மியூசிக் பிளே ஆகுது. அந்த பயங்கரமான சூழ்நிலையில அது எல்லாருக்குமே கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. ஆனா ஹீரோயின் அந்த சத்தத்தை கேட்டு பதறி போய் வேகமா ஓடி வந்து அதை ஆஃப் பண்ணிடுறா. இந்த மியூசிக் நமக்கு வேணா ஆறுதலா இருக்கலாம். ஆனா அதே சத்தம் ஜாம்பிங்க காதுல விழுந்தா நம்ம கதி அதோ கதிதான்னு சொல்றா. ஆளாளுக்கு அங்கங்க என்ன செய்யலாங்கிறத பத்தி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வார்டன் மட்டும் தனியா உட்காந்து தலையில கைய வச்சுட்டு ஹீரோயினோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் டிவில அவங்களோட ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தின பேஷண்ட்ஸோட வீடியோவை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாருமே துப்பாக்கியோட உள்ள வராங்க. இங்க என்னதான் நடக்குது, எதனால எல்லாரும் ஜாம்பியா மாறி போனாங்க, அப்படி நீங்க என்னதான் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு கேக்குறா. உடனே அந்த வார்டன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருமே சாக போறோம், நான் அதுங்க கிட்ட மாட்டிட்டு சாக போறதுல குட் பைன்னு சொல்லிக்கிட்டே ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னை தானே ஷூட் பண்ணிக்க ட்ரை பண்றா. அதுக்குள்ள ஹீரோயின் ஓடி வந்து தடுத்து அவங்கள காப்பாத்தி விட்டுறா. அப்போ வார்டன் சேர்ல இருந்து தவறி கீழே விழுறாங்க. இது எல்லாமே உங்களோட ஆராய்ச்சியோட விளைவுகள் தான். நீங்க உங்க சுயநலத்துக்காக அப்பாவி கைதிகளை பயன்படுத்திக்கிட்டீங்க. நீங்க அவ்வளோ ஈஸியா சாக முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த வார்டன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி சிரிக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஜாம்பி கதவை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஹீரோயின் துப்பாக்கியோட ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்போ ஒரு யோசனை வருது. கைதிங்க இந்த தீவுக்குள்ள எப்படி வருவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எங்கேருந்து வரும்னு கேக்குறா. அதுக்கு அந்த வார்டன் ஹெலிகாப்டர்ல வரும்னு சொல்றா. ஹீரோயின் மெயின்லேண்டுக்கு கால் பண்ணி ஹெலிகாப்டர் வர சொல்லிட்டு நம்ம மொட்டை மாடிக்கு போனா நிச்சயமா தப்பிச்சிடலான்னு சொல்றா. அதுக்கு அந்த வார்டன் அவங்க உன்னை காப்பாத்த மாட்டாங்க, வேணும்னா அந்த புது பொண்ணையும் டாக்டரையும் காப்பாத்துவாங்க அவ்வளவுதான் சொல்லி சிரிக்கிறா. அப்போ வெளியேந்து வந்த 2 ஜாம்பி கதவை தட்டி பார்த்துட்டு வேற பக்கமா போயிடுதுங்க. ஹீரோயின் கதவு திறந்து பாக்குறா. அப்போ வார்டனோட சிஸ்டர் உள்ள வர்றாங்க. அவங்களும் ஒரு ஜாம்பியா மாறி போயிருக்காங்க. அதை பார்த்து வார்டன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் அவங்கள கொல்ல ட்ரை பண்றா. ஆனா வார்டன் ஹீரோயினை தடுத்து அவ என்னோட அக்கா, தயவு செஞ்சு அவங்கள கொன்னுடாத, ஒருவேளை நீ அவங்கள கொன்னுட்டா இங்கேருந்து வெளியே போற வழி உனக்கு தெரியாம போயிரும்னு சொல்லி மிரட்டுறா. அதை கேட்டு ஹீரோயினும் ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறா. அதே நேரம் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருந்த வார்டனோட அக்கா டேபிள்ல இருக்கிற தன்னோட போட்டோவை பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் வார்டன் ரொம்ப கண்ணு கலங்குறாங்க. அவங்களுக்கு அவளை ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அவளை மெயின்லேண்ட் கூட்டிட்டு போய் காப்பாத்திட முடியும்னு சொல்றாங்க. அவங்க அக்காவை ஒரு செயின்ல கட்டி கடிக்காத அளவுக்கு கொஞ்சம் தூரமா வச்சு கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினும் வார்டனும் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அதே நேரம் அந்த மொட்டை போலீஸும் அந்த ஒயிட் கைதியும் இன்னொரு வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஹீரோயினை திடீர்னு அந்த மொட்டை போலீஸ் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் செவுத்த ஒட்டி மறைஞ்சு நின்னுகிட்டு எதுக்காக சொல்றீங்கன்னு கேக்குறா. அப்போ டாக்டர் அந்த மொட்டை போலீஸை தடுத்து ஹீரோயினை காப்பாத்தி விடுறாரு. ஒயிட் கைதியா அந்த ஆம்பளை கைதியை மிரட்டி உனக்கு தான் இங்க இருக்கிற ரகசிய வழி எல்லாமே தெரியுமே, நீ எங்களுக்கு அந்த வழியை காமிச்சு விட்டேன்னா நீ உயிரோட இருக்கலாம், இல்லன்னா நானே உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த கைதி புது
புது பொண்ணை துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி இப்போ உன்னை சாகடிக்க போறேன், அந்த குண்டு பொண்ணு உன்னை எப்படி காப்பாத்துறான்னு பாக்கலாம்னு சொல்றா. இன்னொரு பக்கம் டாக்டர், ஹீரோயின், குண்டு கைதி எல்லாருமே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க. அங்க அந்த சுருட்ட முடி கைதி மிரட்டிட்டு இருந்த கைதியை சுட்டுட்டு அங்க அந்த புது பொண்ணை காப்பாத்திருக்கா. அவ தைரியமா நடந்துக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும்போது திடீர்னு அந்த மொட்டை போலீஸ் துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி எல்லாரோட துப்பாக்கியையும் கீழே போட சொல்றான். எல்லாருமே கீழே போட்டுறாங்க. அவனோட கூட்டாளி அந்த ஒயிட் கைதியும் துப்பாக்கியை வச்சு எல்லாரையுமே மிரட்டிட்டு இருக்கான். டாக்டர் ரகசியமா ஒரு ஊசியை ஹீரோயின் கையில குடுக்கறாரு. அந்த புது பொண்ணு திடீர்னு அந்த ஒயிட் கைதியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. டாக்டரும் அவளுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்போ திடீர்னு ஹீரோயின் ஒயிட் கைதிக்கு அந்த ஊசியை போட்டதும் அவன் அங்கேயே மயங்கி விழுகிறான். அப்போ எதிர்பாராத விதமா வார்டனோட அக்கா மொட்டை போலீஸ் கழுத்திலேயே கடிச்சிடுறா. அவன் பயந்து போய் அங்கேருந்து ஒரு ஜெனரேட்டர் ரூம்குள்ள போறான். குண்டு கைதி ஒரு கையில கோடாலியை எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ள போறா. கொஞ்ச நேரத்திலே அவர் ஒரு ஜாம்பியா மாறி அவளை அட்டாக் பண்ண வெறித்தனமா கிட்ட வர்றாரு. அவரை ஓங்கி ஒரு உத விட்டதும் அவரு அந்த எலக்ட்ரிக் சேர் மேல போய் விழுந்து ஷாக் அடிச்சு செத்து போறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு வழியா பேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அங்க ஒரு ரிசப்ஷன் ரூம் இருக்குது. அதுக்குள்ள இருக்கிற போன்ல கால் பண்ணி வார்டன் பேசினாதான் அவங்க வாய்ஸ கேட்டு ஹெலிகாப்டர் வரும்னு சொல்றாங்க. அந்த ரிசப்ஷன் ரூம்குள்ள எத்தனை ஜாம்பிங்க இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. வென்டிலேஷன் வழியா அந்த புது பொண்ணு போய் அந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக பொறுமையா அது மேல ஏறி போறா. ஹால் வழியா அந்த ரூம்குள்ள பாக்கும்போது அங்க 5 ஜாம்பிங்க இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து சொல்றா, சுருட்ட முடி பொண்ணு, நான் ஓடி போய் அதுங்களை டைவர்ட் பண்றேன், அதுங்க என்ன துரத்திட்டு என் பின்னாடியே வந்துரும், அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்றா. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீ போனா கண்டிப்பா பாதிக்கப்பட்டுருவான்னு சொல்றாங்க. ஆனா அவ, என்னால நீங்க எல்லாம் தப்பிச்சு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் ரிசப்ஷன் ரூமுக்கு கிளம்புறாங்க. வார்டன் அவளோட அக்காவை இழுத்துட்டு போறா. வழியில செவுரு முழுக்க ஒரே ரத்தமா இருக்குது. தரையில ஒரு ஆளு செத்து போய் தலை தனியா பிஞ்சு கிடக்கிறதையும் பார்த்துக்கிட்டே போறாங்க. சுருட்ட முடிக்காரி அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் கதவை சாத்திட்டு உட்கார்ந்து இருக்கா. கடுப்புல துப்பாக்கியை வீசி எரிஞ்சிட்டு கை சட்டையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுங்க கையில அட்டாக் பண்ணி வச்சிருக்குதுங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்துல அஃபெக்ட் ஆயிருவோன்னு புரிஞ்சுக்கிறா. கண்ணு ரொம்ப மங்களா தெரிய ஆரம்பிக்குது. பொறுமையா எந்திரிச்சு அந்த எலக்ட்ரிக் ரூம்குள்ள போறா. இங்க ஆம்பளை கைதி அந்த போன் ஒயரை சரி பண்ணி தரான். உடனே அதுல இருந்து மெயின்லேண்டுக்கு கால் பண்ணி வார்டன் கிட்ட கொடுக்குறாங்க. வார்டன் இந்த தீவு முழுக்க அழிஞ்சு போச்சு, அவசரமா ஹெலிகாப்டர் வேணும்னு சொல்லி போனை கட் பண்றா. அப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வார்டனோட அக்கா வார்டனோட கழுத்தையே கடிச்சு கொதறாங்க. அடுத்த செகண்டே குண்டு கைதி வார்டனோட அக்காவோட நடு மண்டையிலேயே கோடாலியால வெட்டி கொன்னுடுறா. வார்டன் சரிஞ்சு செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்துக்கிறாங்க. டாக்டர் அவளை சுட்டு கொன்னுறாரு. ஆம்பளை கைதி போனை காதுல வச்சு பார்க்கும்போது போன் கட் ஆயிடுது. அவங்க வருவாங்கன்னு நம்பி நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம், நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரூமை நோக்கி நிறைய ஜாம்பிங்க வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. எல்லாருமே பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மூலையில ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுங்க எல்லாமே வரிசையா அந்த ரூம்குள்ள வருதுங்க. ரிசப்ஷன் டேபிளுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த குண்டு கைதி திடீர்னு எந்திரிச்சு அதுங்க கிட்ட முடிஞ்சா என்னை எப்படிங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள இருக்கிற சின்ன ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அதுங்க அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த கேப்ல எல்லாருமே அங்கேருந்து ஓடி போங்கன்னு சொல்றா. எல்லாருமே அந்த ரூமை விட்டு ஓடி போறாங்க. ஆனா அந்த ஆம்பளை கைதி மட்டும் ஓடாம ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கான். அங்க உடஞ்சி கிடக்கிற கண்ணாடி வழியா ஒரு ஜாம்பி கொஞ்சம் தூரத்துல நிக்கிறத பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். கொஞ்ச நேரத்துல அது வேற பக்கமா போற மாதிரி தெரிஞ்சதும் அப்பாடி அது போயிடுச்சுன்னு நினைச்சு திரும்புறான். அது அவன் பின்னாடியே உட்கார்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இங்க எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் நீங்க போயிட்டே இருங்க, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளோட செல்லுக்கு போறா. அங்க அவளோட புக்கை எடுக்கலான்னு போறா. எடுத்துட்டு திரும்பும் போது அவளோட ரூம்மேட் ஒரு ஜாம்பியா மாதிரி அங்க நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே அவ மேல விழுந்து அவளை கடிக்க ட்ரை பண்றா. அவ வாயிலேந்து ஏதோ ஒண்ணு வித்தியாசமா வெளியே வருது. அப்போ குண்டு கைதி அந்த ஜாம்பியோட தலைய துண்டா வெட்டி எரிஞ்சு ஹீரோயினை காப்பாத்துறா. இன்னொரு பக்கம் அந்த புது பொண்ணு தரையில கிடக்கிற சிசர் லைட்டை எடுத்து இருட்டா இருக்குன்னு அதை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு பக்கத்துல ஒரு ஜாம்பி கேட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து அவளை பிடிக்க ட்ரை பண்ணுது. அவ கீழே சரிஞ்சு உட்கார்ந்து இருக்கும் போது அவளோட காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல செத்து கிடந்த ஒரு போலீஸோட துப்பாக்கி எடுத்து அதை ஷூட் பண்ணி கொன்னுறா. அப்போ டாக்டர் அங்க ஓடி வர்றாரு. அவசரப்பட்டு அந்த டாக்டர்னு கூட கவனிக்காம ஜாம்பின்னு நினைச்சு பயத்திலேயே அவரையும் சுட்டு கொன்னுறா. டாக்டர் அந்த இடத்துலயே செத்து போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க வர்றா. இப்போதைக்கு ஹீரோயின், குண்டு பொண்ணு, புது பொண்ணு 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. 3 பேரும் ஜெனரேட்டர் ரூம்குள்ள வர்றாங்க. அங்க சுருட்ட முடி பொண்ணு எலக்ட்ரிக் சேர்ல உட்கார்ந்து சூசைட் பண்ணி செத்து போய் கிடக்கிறத கவனிக்கிறாங்க. குண்டு பொண்ணு பவரை ஆஃப் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கா. அதே நேரம் ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து வெளியே போற கதவுல இருக்கிற பூட்டை உடைக்கிறா.
அப்ப அந்த புது பொண்ணு அவளோட முகத்தை கண்ணாடியில பாக்கும்போது அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறா. குண்டு பொண்ணு பதறி போய் என்னாச்சுன்னு பாக்குறா. அந்த கேப்ல சுருட்ட முடி பொண்ணு அவளோட கைய கடிச்சு வச்சிடறா. அவளோட கழுத்தை திருகி அவளை கொன்னுட்டு ஓடி போய் அந்த புது பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறா. அவ ரத்தமா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட சத்தத்தை கேட்டு நிறைய ஜாம்பிஸ் அந்த ரூம்குள்ள ஓடி வருதுங்க. அப்போ அந்த குண்டு பொண்ணு ஹீரோயின் கிட்ட இப்போதைக்கு நீ மட்டும் தான் நல்லா இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்றா. சொல்லிட்டே அவ அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டே ஜாம்பிஸ் எல்லாம் பக்கத்துல வந்ததும் சேர்ல உட்காந்துட்டு 2 வயரையும் கனெக்ஷன் கொடுத்து தற்கொலை பண்ணி 2 பேருமே செத்து போறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்டெப்ஸ்ல உட்காந்து பயங்கரமா அழுகுறா. அந்த படிக்கட்டு வழியா மேல ஏறி போறா. அங்க ஒரு கதவு திறந்து இருக்குது. அது வழியா வெளியே ஓடி போறா. அங்க பெரிய கடல்கரை இருக்குது. ஓடி போய் கடல்கரை மண்ணுல படுத்து அழுகுறா. அப்போ அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து அந்த கடல் கரையில லேண்ட் ஆகுது. ஒரு அம்மா கடற்கரையில நின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிற சீன் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து சில போலீஸ் இறங்கி வந்து அவளை தூக்கிட்டு போய் ஹெலிகாப்டர்ல உட்கார வச்சுட்டு கிளம்புறாங்க. ஹெலிகாப்டரும் பறக்க ஆரம்பிக்குது. அவ அழுதுகிட்டே போயிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு அவளும் சாம்பியா மாற ஆரம்பிக்கிறா. வார்டன் நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம்னு சொன்னது அவளுக்கு அப்ப ஞாபகம் வருது. ஒரு தீவுக்குள்ள இருந்த இந்த வைரஸ் இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக போற இடத்துலயும் இந்த வைரஸ் பரவும்னு காட்டுறதோட இந்த படம் முடியுது. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.